Hi friends, welcome to Renuka Malathi Samaiyal. Today special அவல் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான குடமிளகாய், கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், அவல், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிடுக்கும் 2 வாட்டி. நம்ம ஒரு கப்பு அவல் கழுவி வச்சாச்சுமா. இது 150 கிராம் உருளைக்கிழங்குமா மசிச்சு வச்சுக்கிறேன். நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன் பாருமா. பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுக்கிறேம்மா. இந்த பாருமா. இப்போ பெரிய வெங்காயம் இவ்வளோ சைஸில் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கிறேன் பொடியாக. ஒரு பொடி கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. கொஞ்சோண்டு கேரட் சீவி வச்சுக்கிறேன். குடமிளகாமா பொடி வச்சுக்கிறேன் பாருமா. தனியா பொடிமா ஒரு 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கிறோமா. சின்ன ஸ்பூன் தான், நம்ம வீட்டில் அரைச்ச தனி மிளகாப்பொடி. மிளகுத்தூள்மா சின்ன ஸ்பூனு. உப்பு போட்டுக்கலாமா, தேவையான உப்பு. இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாமா, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் கலந்துக்கலாமா. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் பொடிமா. அம்மா கட்லெட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், நாங்கள் வைக்கல ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அந்த பிரெட் தூள் வச்சுக்கிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி இந்த பிரெட் தூள் நிற்க வச்சுக்கிறோம். இப்போ வாங்கம்மா எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். வாங்கம்மா, கார்ன்ஃப்ளவர் மாவில் இப்படி நினச்சிக்கலாம், அப்போ தான் பிரெட் தூள் ஓட்டும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாதுமா, கொஞ்சம் திட்டமான மீடியமான எண்ணெய் காஞ்சி இருக்கட்டும். ஏன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஒரு சைடு எப்படி கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. வாங்கம்மா, ரொம்ப தீ வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமான தீயில் வைங்க. பாருங்கம்மா, நல்லா கோல்டன் கலராக நல்லா வெந்து வந்துக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்மா இது. இந்த மாதிரி பண்ணி ஈவினிங் டைமில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்க குழந்தைங்க வந்து எல்லோரும் சாப்பிட்லாம். பாருங்க, உருளைக்கிழங்கு அவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெஜிடபிள்லாம் போட்டு செய்யலாம். பாருங்க, இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட, யாரும் சின்னவங்க பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க.